புளி சாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒத்த சாதம் அப்படின்னா, அந்த புளி சாதத்துக்கு ஈக்குவல் வந்து எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அத தான் சொல்லுவோம். புளியோதரை அப்படின்னு கூட சொல்லலாம் இது. இது எங்க வீட்ல ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு நான் செஞ்ச கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ல ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. அத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய எடுத்துட்டு, அதில வந்து 2 சொட்டு அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எடுத்து வச்சிருந்த அந்த காஞ்ச மிளகாவையும் 10, 15 கருவேப்பிலையையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கணும். கரிஞ்சிராம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு தான் பண்ணணும். இப்போ அதே கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்க உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு பாதி வறுபடுறதுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க இந்த ஜீரகம், மிளகு, வெந்தயம், அப்புறமா எள்ளு இது எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பக்குவத்துல வந்ததுக்கு அப்புறமா அதையும் எடுத்து செப்பரேட்டா தனியா வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில நம்ம வந்து புளியோதரை அப்படின்னாவே கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து தூக்கலா இருந்தா நல்லாருக்கும். நீங்க வந்து எண்ணெய் கம்மியா வேணும் அப்படின்னா கம்மி கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாவே பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம்லாம் சேர்த்துட்டு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை கொஞ்சம் ஜாஸ்தியாவே சேர்த்துருக்கேன். கொஞ்சமா வத்தல், கருவேப்பிலை, காயப்பொடி எல்லாம் சேர்த்துட்டு, கொஞ்சமா மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் மட்டும் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சிம்லயே தான் இருக்கணும். இது நல்ல எண்ணெய் அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா, நம்ம வந்து ஒரு லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளிய வந்து ஊற போட்டு நல்லா 1 1/2 கப் அளவுக்கு தண்ணீல கரைச்சு விட்டுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இதுக்கு இடையில நம்ம வறுத்து வச்சிருந்த எல்லா பயறு, அந்த பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு, ஒரு 90% கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு வச்சுக்கணும். அத வந்து பாதி சேர்த்துறணும் இப்போ. மீதிய வந்து அப்படியே வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னு சொல்றேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா காயப்பொடி, கொஞ்சம் ஃபைனலாவும் சேர்த்துக்கணும். தாளிக்கிறதுலயும் சேர்க்கணும். இறக்குற அந்த சமயத்துலயும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா, நம்ம தேவையான சாதத்துல சேர்த்துட்டு, நம்ம எடுத்து வச்சிருந்த மீதி பொடி இருக்கு பார்த்தீங்களா? அதையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா பச்சையா நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு, நல்லா கலந்து விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரா இருக்கும். இது வச்சிருந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும்.